Hello all, நான் கலைவாணி, Professor Academy Chief Academic Coordinator. So if you're new here, big welcome to our 75-day study technique series. Everyday basisல January 1ஆம் தேதியில இருந்து ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டடி டெக்னிக் நம்ம Professor Academy சேனல்ல ஷார்ப்பா 9 மணிக்கு பார்த்துட்டு இருக்கோம். And in that, today is day 50. We have crossed 2/3 of the total 75 days. So congratulations to you and congratulations to us also. இன்னைக்கு it's going to be a very very special video, something I wanted to do for a very long time. அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். Visualizing your success. இது ஒரு பவர்ஃபுல்லான மென்டல் டெக்னிக் which can help you achieve your dreams, and by training your brain to achieve those dreams, the possibility of success. It's not just a motivational talk மட்டும் இல்ல, it is backed completely by science. And இந்த டாப் பர்ஃபார்மர்ஸ், உலகத்திலேயே வந்து பெரிய பர்ஃபார்மர்ஸா இருக்கிற பீப்புள், அத்லீட்ஸா இருக்கிற பீப்புள் எல்லாம் இப்ப வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு டெக்னிக்குமே கூட. அண்ட் நவ் இந்த டெக்னிக்கை நம்ம ஸ்டடீஸ்க்கு எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதான் பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வந்து ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ட்ரீம்ஸை வாழுங்க அப்படின்னு சொல்லிதான் இன்னைக்கு செஷன் ஃபுல்லா வந்து சொல்ல போறோம். பேசிக்லி நம்ம பிரெயினுக்கு வந்து பெருசா ரியல் அண்ட் இமேஜின்டு சக்சஸ்க்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ எப்பயுமே நீங்க வந்து சக்சீட் ஆகுற மாதிரி எப்பயுமே இமேஜின் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸாம் கான்ஃபிடென்ட்டா எழுதுறதா இருக்கலாம், ஒரு எக்ஸாம்ல சூப்பரா மார்க்ஸ் வாங்கறதா இருக்கலாம், ஸ்டேட் ரேங்க் வர்றதா இருக்கலாம், ஆல் இண்டியா ரேங்க் வர்றதா இருக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி உங்களோட பிரெயின்ல இருக்கக்கூடிய சேம் நியூரல் பாத்வேஸ் தான் ஆக்டிவேட் பண்ணும். வென் யூ ஆக்சுவலி கெட் சக்சஸ், என்ன பாத்வே ஆக்டிவேட் ஆகுமோ அதே பாத்வே. ஸோ யோர் பிரெயின் வில் திங்க் இதுவும் அது ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டுக்கு வந்து உங்க பிரெயின் வந்துடும், விச் வில் ப்ரிப்பேர் யூ சோ மச் டுவர்ட்ஸ் யுவர் ரேஸ். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஃபேமஸான அத்லீட்ஸ் இருப்பாங்க இல்லையா, they mentally rehearse ஒரு ரேஸை நம்ம எப்படி வின் பண்ண போறோம் அப்படின்றத மென்டலா வந்து ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம இப்போ டான்ஸ் ஷோக்கு எப்படி ரிஹர்சல் பண்றோம் அந்த மாதிரி மென்டலி யோசிச்சுட்டே இருப்பாங்க. நான் வந்து இதில் வின் பண்ண போறேன், இப்படி வந்து நான் அந்த கிராஸ் லைனை கிராஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. So their brain activates the same regions as they physically train. So now இதுக்கு ஏதாவது சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கானா? எஸ், அஃப்கோர்ஸ். டாக்டர் குவாங் ஸ்டடி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அக்கார்டிங் டு ஹிம் எக்ஸசைஸ் பண்றாங்க இல்லையா, பண்றதையும் தாண்டி அதுக்கும் சேர்த்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு விஷுவலைஸ் தட் யூர் கெய்னிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு, அதுவே நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா. சி ஹவு ஃபேசினேட்டிங் இட் இஸ்ல. அண்ட் ஹவு திஸ் பர்டிகுலர் விஷுவலைசேஷன் ஹெல்ப்ஸ் அப்படின்னா, இது நம்மளோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு, ஆன்சைட்டியை கம்மி பண்றதுக்கு, நம்மள மென்டலா ரிஹர்ஸ் பண்ணி டுவர்ட்ஸ் சக்சஸ்க்கு நம்மள தூக்கிட்டு போறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் விஷுவலைசேஷன் பொறுத்த வரைக்கும் உங்க பிரெயின் வந்து ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற பாட்டு தான் வந்து யூஸ் பண்ணும். When you visualize success in the RAS system இருக்கு இல்லையா, it focuses on your attention of opportunities and actions. எந்தெந்த opportunities and activities and actions நீங்க பண்ணா உங்க கோல் பக்கத்துல போக முடியுமோ அதை உங்க பிரெயின் உங்க மேல புஷ் பண்ண ஆரம்பிக்கும். இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யூ வில் டூ, ஆக்சுவலி யூ வில் டூ. இப்போ வந்து எக்ஸாம் எழுதணும், நல்லா எழுதணும்னா படிக்கணும்ல, அது படிக்கணும் அப்படின்ற டுவர்ட்ஸ் உங்களை புஷ் பண்ண ஆரம்பிக்கும் உங்களோட பிரெயினே. So basically உங்க பிரெயின் வந்து it makes you alert towards study opportunities and actions, and decision makingக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் during your preparation. இது படிக்கவா அது படிக்கவான்னு இருக்கும் பொழுது இது உங்களை ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா விஷுவலைசேஷன் நீங்க பண்ணும்பொழுது உங்களோட ஆன்சைட்டி அண்ட் உங்களோட பயம் அதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும். இது நீங்களே கூட நிறைய டைம் வந்து ஃபீல் பண்ணிருக்கலாம். இப்போ ஒரு சில நேரத்துல வந்து நம்ம ரொம்ப டென்ஷனா இருப்போம், பட் ஆனா இப்போ அந்த ஆக்டிவிட்டி, நம்ம இப்ப படிக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை எதுக்கு பண்றோம் அப்படின்றத யோசிச்சு ஒரு கார்னர்ல உட்காந்து அதை பத்தி யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே தெரியாம ஒரு புன்முறுவல் வந்து வரும். வை? பிகாஸ் இட் ரெடியூசஸ் ஆன்சைட்டி. நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் டியூரிங் த எக்ஸாம் ஆல்சோ இது உங்களோட கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இமோஷனல் கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு அட்வான்ஸ்டா முன்னாடியே யோசிச்சு நீங்க ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னா இமோஷனல் கண்ட்ரோல் வில் கம் வெரி ஈஸிலி டு யூ. ஈவன் ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூல்ல ஒரு ஸ்டடியில கூட மென்டல் பிராக்டிஸ் த்ரூ விஷுவலைசேஷன் ஸ்கில்ஸையே இம்ப்ரூவ் பண்ணும் ஆஸ் மச் ஆஸ் பிசிக்கல் பிராக்டிஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இது எக்ஸாம் ஃபியர் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும், பாசிட்டிவான மைண்ட் செட் ஹெல்ப் பண்ணும், அதை வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ அண்டர் ப்ரெஷர் நீங்க ப்ராப்பரா வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். And it also creates a mental blueprint for success. இப்போ நீங்க விஷுவலைசேஷன் பண்ணும்பொழுது உங்க பிரெயின் அடுத்து என்ன பண்ணணும் டுவர்ட்ஸ் சக்சஸ், நீ ரீச் ஆகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான மென்டல் மேப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த மேப்பை நீங்க கடந்து போனீங்கன்னா அந்த பர்டிகுலர் மேப்போட எண்ட் பாயிண்ட்ல இட் வில் பி தேர் யுவர் சக்சஸ். ஸோ யுவர் மைண்ட் தென் ஒர்க் சப்கான்சியஸ்லி, உங்களுக்கே தெரியாம டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் திங் நீங்க வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது எப்ப நடக்கும் அப்படின்னா, நீங்க அடிக்கடி உங்களோட சக்சஸை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது, ஜஸ்ட் நான் ஒரு நாள் யோசிக்கிறேன், அடுத்த நாள் யோசிக்கல, இல்ல நான் 10 நாளைக்கு ஒரு யோசிப்பேன் அப்படின்னா இருந்தீங்கன்னா நடக்காது. யூ ஹாவ் டு திங்க் அபவுட் இட் கான்ஸ்டன்ட்லி. அதுக்காக படிக்காம நீங்க இதை பத்தி கனவு மட்டுமே காணுங்கன்னு நான் சொல்லல.
பட் மேக் திஸ் அ ப்ராக்டிஸ். உங்களோட எவ்ரிடே இதுல வந்து நீங்க கொஞ்சம் டைம் ரிலாக்ஸ் பண்றதுக்கு எடுக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது விஷுவலைசேஷனை ஒரு ப்ராசஸா ஆட் பண்ணிக்கோங்க. மேபி யூ கேன் சிட் இன் ஒன் கார்னர் அண்ட் ஜஸ்ட் திங்க் அபவுட் ஹவு குட் யுவர் லைஃப் வில் பி ஆஃப்டர் யூ பாஸ் தட் பர்டிகுலர் எக்ஸாம். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு இது ஜஸ்ட் வந்து ஆன்சைட்டியை குறைக்கிறது மட்டும் இல்லாம கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்றது மட்டும் இல்லாம இட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் யூ கீப் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ். ஸோ எது நம்மள மோட்டிவேட்டடா வச்சிருந்தாலும் அதை ஏன் ஸ்டாப் பண்ணோம்? வி ஹாவ் டு யூஸ் இட்ல. அண்ட் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் உங்களோட ட்ரீம்ஸை வெறும் ட்ரீம்ஸா இல்லாம டுவர்ட்ஸ் அச்சீவபிள் கோல்ஸா வந்து மாத்தும். ஐ ஹோப் ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்றதுக்கும் ஐ நோ ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்றதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஷிஃப்ட்டுக்கு திஸ் விஷுவலைசேஷன் ப்ராசஸ் வில் ஹெல்ப். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, இப்ப நீங்க டிஎன்செட் எக்ஸாம் பாஸ் பண்ற மாதிரி விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா இட் கீப்ஸ் யூ லாட் மோட்டிவேட்டட் டுவர்ட்ஸ் ஆக்சுவலி ப்ரிப்பேரிங் ஹார்டர் அண்ட் ஸ்டடிங் ஹார்டர். இன்ஃபேக்ட் இது நம்ம ஜஸ்ட் ட்ரீம்ன்றத மனசுல மட்டும் இல்லாம எழுத கூட ஆரம்பிக்கலாம். நீங்க ஆன் யோர் ஜர்னல் ஆர் இன் யோர் டைரி நீங்க இந்த பர்டிகுலர் கஷ்டமான ஃபேஸ் இப்ப படிச்சிட்டு இருக்கிற டியூரேஷன் இட்ஸ் கோயிங் டு பி பிட் டஃப் டைம் தான். கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் கஷ்டமா இருக்கும். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஒரு சிலது பண்ண முடியாம இருக்கலாம். எஸ், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்பதானே போக முடியும் டுவர்ட்ஸ் சக்சஸ். சோ இந்த டைம்ல இப்ப இந்த கிராஸ் பண்ணி போன பிறகு உங்களோட லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்க விருப்பப்படுறீங்க, எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, விருப்பப்படுறீங்களா இல்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்றதை எழுத ஆரம்பிங்க. Even we have discussed about this also. People who actually visualize and write down their goals are 42% more likely to achieve them. So நம்ம எழுதும் பொழுது நம்மளுக்கான ஃபோக்கஸ் அண்ட் கிளாரிட்டி ஆல் தீஸ் திங்ஸ் இன்க்ரீசஸ் அண்ட் டெய்லி ஆக்ஷன் டுவர்ட்ஸ் உங்களுக்கு விஷுவலைசேஷன் புஷ் பண்ணும். செல்ஃப் டவுட்டோ இல்ல உங்க மேல இருக்கக்கூடிய ஒரு தாழ்ந்த மனப்பான்மை உங்களுக்கு இருக்கு, நம்மளால முடியுமா அப்படின்றது டவுட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு செல்ஃப் பிலீஃப் உங்க மேல உங்களுக்கே வரதுக்கு இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். சரி, ஓகே, இதை நான் எப்படி மேம் பண்றது, ஹவு ஷுட் ஐ டூ விஷுவலைசேஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துச்சுன்னா கூட போதும். ஒரு குவைட்டான பிளேஸை கண்டுபிடிச்சுக்கோங்க. அது எங்கேயா வேணா இருக்கலாம், உங்க வீட்லயே கூட இருக்கலாம். ரொம்ப அமைதியான ஒரு பிளேஸா கண்டுபிடிச்சிட்டு ஜஸ்ட் உட்காந்து உங்க கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் டிஃபிகல்ட் ஃபேஸை நீங்க கிராஸ் பண்ணி இந்த எக்ஸாமையோ இல்ல நீங்க எதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி அதை கிராஸ் பண்ணி நீங்க சக்சஸை ரீச் ஆன பிறகு ஹவு காம் யுவர் லைஃப் வில் பி, ஹவு கிரேட் யுவர் லைஃப் வில் பி, ஹவு குட் யுவர் ஃபேமிலி வில் பி, இது எல்லாத்தையும் இமேஜின் பண்ணுங்க. அண்ட் அந்த இமோஷன்ஸை ஃபீல் பண்ணுங்க. ஹவு ஹாப்பி, ஹவு ப்ரௌட், ஹவு கான்ஃபிடென்ட் யூ வில் பி. அண்ட் உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்கன்றதை இமேஜின் பண்ணுங்க. And this process must be repeated on a daily basis. ஒரு நாள் உட்காந்து பண்ணாலாம் செட் ஆகாது. You have to repeat it constantly. அந்த மாதிரி பண்ணும் பொழுது visualization will work like a magic. ஓகேங்களா? இன்ஃபேக்ட் நீங்க அந்த லெட்டர் எழுதுறீங்க இல்லையா, உங்களுக்கே நான் எழுத சொல்லியிருக்கேன் லவ் லெட்டர், அதை கூட இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ்ல ஒரு பார்ட்டா வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ஐ ஹாவ் அ ஸ்மால் டாஸ்க் ஃபார் யூ. விஷுவலைசேஷன் என்னன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க இல்லையா? இப்போ இந்த விஷுவலைசேஷன்ல நீங்க என்ன இமேஜின் பண்ண போறீங்க, வாட் இஸ் யுவர் ட்ரீம், வாட் ஆர் யூ கோயிங் டு இமேஜின் அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட சார்பா ஐ வில் கிவ் யூ ஆல் மை விஷஸ் ஃபார் யுவர் விஷுவலைசேஷன்ஸ் டு கம் ட்ரூ. அண்ட் as always, studies matter, not harder, one day at a time. நாளைக்கு செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் திஸ் 75 டே ஸ்டடி டெக்னிக் சீரீஸ். வித்வுட் யூ இத்தனை நாள் நம்ம சீரீஸ் ரீச் ஆயிருக்காது. பீன் அ வெரி வெரி குட் டைம் ஃபார் அஸ் அண்ட் ஃபார் யூ ஆல்சோ. பிலீவ் பண்றேன். அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங் தி சேனல். ஆல் தி வெரி பெஸ்ட். உங்களுக்கு இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு தி சேனல். ஆல் தி வெரி பெஸ்ட்.